நல்ல மனைவிமார்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா நல்லது. உதாரணத்துக்கு, கணவன் வேலையில இருந்து ரொம்ப டயர்டா, வேலை பலுனால கவலையா வருவார். அந்த நேரத்துல மனைவி தேவையில்லாதத பேசி இரிட்டேஷன் ஆக்குவான். அது கூடாது. அப்புறம் மனைவி கணவனுடைய குடும்பத்தார பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் கூடாது. மனைவிமார்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமா இருக்கும். சப்போஸ் வேலையின் பலுவால் இறை வழிபாடு குறைவாக இருக்கும் கணவன்மார்களுக்கு, அப்போ அதே பிள்ளைகளுக்கும் அதே குறைபாடுகள் இருக்கும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது மனைவிமார்களுடைய தேவை, கடமை. 5 வயசு வரைக்கும் கொஞ்சலாம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சாப்பிட்டாங்கன்னா பாத்திரம் கழுக சொல்லும், படுத்த பெட்டை மடிச்சு வைக்க சொல்லும், உடுத்தின உடைய அட்லீஸ்ட் துவைக்க முடியலன்னா வாஷிங் மிஷின்லயாவது போட சொல்லணும். 10ல இருந்து 15க்குள்ள ஒழுக்கங்கள் சொல்லி கொடுக்கணும். பேச்சுல இருந்து, உடையில இருந்து, நடையில இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது தாயுடைய கடமை. ஏன்னா தாய்கிட்ட தான் அட்டாச்மெண்ட் அதிகமா இருப்பாங்க பிள்ளைங்க. அடுத்தாப்புல 20 வயசான பிறகு பாத்திரம் கழுவு, பெட்டை மடிச்சு வை, இங்கெல்லாம் பெருக்கி விடு அப்படின்னு சொன்னா அது நடக்காது. அதாவது வயசுல சொல்லி கொடுக்க வேண்டியத சொல்லி கொடுத்து செய்ய வைக்கலன்னா 20 வயசான பிறகு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. முதல்ல நாம செய்யறத அவங்க பார்க்கணும். நாம செய்யாம அதை செய் இதை செய்ய நாம சொன்னோம்னா அவங்க ஒருபோதும் அதை கேட்க மாட்டாங்க.